அப்ப இந்த ட்ரேட் டீல் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த மெடிசன் சான்ஸ் ஃபிரான்டியர்ஸ், அதாவது டாக்டர்ஸ் வித்வுட் பார்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன், இது உலக அளவுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசேஷன். அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இந்தோ யூரோப்பியன் யூனியன் ட்ரேட் டீல் மூலமா அத்தியாவசிய மருந்துகளோட விலை பல மடங்கு அதிகமா உயரும். கிளினிக்கல் ட்ரையல் டேட்டா என்ன பண்றாங்க அப்படின்னா, இது ட்ரேட் அக்ரிமெண்ட்ல பேட்டன்ட்ல இல்லைனாலுமே என்ன சொல்றாங்க, ஐரோப்பிய யூனியன் மாதிரி இடங்கள்ல 5 to 10 வருஷம் இந்த கிளினிக்கல் ட்ரையல் இருக்கு இல்லையா, அந்த மருத்துவ சோதனையில் உள்ள டேட்டாவையும் 5 to 10 வருஷம் வேற யாரும் அதை எடுத்து பயன்படுத்தக்கூடாதுன்னு அதுக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. 5 to 10 வருஷம் நீங்க வெயிட் பண்ணி அந்த எக்ஸ்க்ளூசிவிட்டி படி 5-10 வருஷம் வெயிட் பண்ணி தான் அந்த டேட்டாவை நீங்க வாங்கினீங்க அப்படின்னா அது வரைக்கும் எஃபெக்டிவ் மருந்துகள் நமக்கு கிடைக்காம போயிடும், அல்லது கிடைக்கணும்னா மிக மிக அதிக விலை கொடுத்து தான் நம்ம வாங்க முடியுங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவோம். இப்போ எம்எஸ்எஃப் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இந்தோ யூரோப்பியன் ட்ரேட் யூனியன் டீல்ல டாட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டி லாவையும் யூரோப் உள்ள கொண்டு வந்துருச்சு. இனி மருந்துகளோட கிளினிக்கல் ட்ரையலை 5 to 10 வருஷம் நீங்க யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணா அது சட்டப்படி குற்றம்னு சொல்லி இந்த ட்ரேட் டீல இந்தியா ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். இப்போ கரண்ட் டாபிக்ல ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கிறதுனா ட்ரேட் டீல்ஸ், இந்தோ யூஎஸ் ட்ரேட் டீல், இந்தோ யூரோப்பியன் யூனியன் ட்ரேட் டீல் பற்றி தான் இப்போ கரண்டாக டாபிக் ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. சரி, இதை குறித்து நம்மளும் பேசிட்டோம். பேசுறதுக்கு அப்புறம் ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு மக்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். இந்த ட்ரேட் டீல், இந்தியா யூரோப்பியன் ட்ரேட் டீலை பற்றி நான் பேசியிருக்கேன், அந்த வீடியோவும் பாருங்க. அது நமக்கு ஒரு லாபகரமான ட்ரேட் டீலாக தான் நிச்சயமா இருக்கும்னு நான் அதில் சொல்லியிருந்தேன். அப்போ இந்த ட்ரேட் டீல் நடந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயத்த மெடிசன் சான்ஸ் ஃபிரான்டியர்ஸ், அதாவது டாக்டர்ஸ் வித்வுட் பார்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கனைசேஷன், இது உலக அளவுல ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்கனைசேஷன். அவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த இந்தோ யூரோப்பியன் யூனியன் ட்ரேட் டீல் மூலமா அத்தியாவசிய மருந்துகளோட விலை பல மடங்கு அதிகமா உயரும். ஏன்னா டாட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டி ரூல்ஸ் படி அப்ளை ஆச்சுன்னா இந்தியாவில் தயாரிக்கின்ற மருந்துகளோட விலை பல மடங்கு உயரும். அப்படி உயராம பார்த்துக்கணும், அதற்குரிய பாதுகாப்பை இந்திய அரசாங்கம் எடுக்கணும்னு சொல்லி அவங்க ஒரு காஷ்மீரி நோட்டுன்னு சொல்லுவாங்க, ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு ரெக்வஸ்ட் மாதிரி வச்சிருக்காங்க, ஒரு கோரிக்கை மாதிரி வச்சிருக்காங்க. சரி, அப்ப இப்படி நடக்கும்னா என்ன அப்படின்னா, எம்எஸ்எஃப்னா என்ன அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும். டாக்டர்ஸ் வித்வுட் பார்டர்ஸ், அவங்களோட வேலை என்ன, சன்னட இடங்கள்ல கூட அவங்க டாக்டர்ஸ் வச்சிருப்பாங்க. ஆசியா, ஆப்பிரிக்கா போன்ற மருத்துவர்கள் இல்லாத பகுதிகளில் மருத்துவ சேவையும் மருந்து சேவையும் கொடுக்கறது அந்த டாக்டர்ஸ் வித்வுட் பார்டர்ஸோட ஒரு முக்கியமான வேலை. அதை நீச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மருத்துவ வசதி இல்லாத பகுதிகளில் மருந்துகளை வாங்கி அங்குள்ள மக்களுக்கு இலவசமா அவங்க விநியோகமும் பண்ணி அந்த டாக்டர்ஸ் ஊசியெல்லாம் குத்தியும் கூட விடுவாங்க. அப்ப இதுதான் அந்த டாக்டர்ஸ் வித்வுட் பார்டர்ஸ், எம்எஸ்எஃப், மெடிசன் சான்ஸ் ஃபிரான்டியர்ஸ் அப்படிங்கிற அந்த ஆர்கனைசேஷனோட வரலாறு. சரி, அப்ப என்ன டாட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டின்னு நமக்கு தெரியணும் இல்லையா? எந்த ஒரு மருந்தும் எப்படி மார்க்கெட் வருதுன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு மருந்து மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி 2 விஷயங்கள் நடக்கும். ஒன்று பேட்டன்ட். பேட்டன்ட்னா எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். பேட்டன்ட்னா என்ன அப்படின்னா, ஒரு பொருளை நான் கண்டுபிடிச்சிருக்கேன், இதை காப்புரிமை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அந்த காப்புரிமை எனக்கு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த காப்புரிமை இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட 10 to 20 வருஷம் வரைக்கும் அந்த காப்புரிமை இருக்கும். அது வரைக்கும் வேற யாரும் அந்த மருந்து அவற்றிருந்து லைசன்ஸ் வாங்காம, அவ உரிமை இல்லாம அதை தயாரிக்க முடியாது. அது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பேட்டன்ட். அது என்ன இந்த டாட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டி? டாட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டிங்கிற ட்ரிப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரேட் ரிலேட்டட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னா ட்ரிப்ஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டாட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டி வரும். இந்த மருந்துகளுக்கு என்ன டாட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டின்னு கேட்டீங்கன்னா, எந்த ஒரு மருந்தையும் நீங்க மார்க்கெட்ல தயாரிச்சு அனுப்புறதுக்கு முன்னாடி இந்த பேட்டன்ட் உங்ககிட்ட இருந்தாலும் என்ன பண்ணணும், நீங்க கிளினிக்கல் ட்ரையல்ஸ் நடத்தணும். இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, மருத்துவ சோதனைகள் பல பேர் மேல நடத்துவாங்க, முதல்ல எளிமையா நடத்துவாங்க, மருத்துவ இந்த டேட்டா இருக்கு பாருங்க, இந்த டேட்டாவை எல்லாம் நீங்க கலெக்ட் பண்ணி நீங்க அத்தாரிட்டிஸ் கொடுத்தா தான் அந்த டேட்டா எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துட்டு தான் அதற்கு அப்புறம் தான் அத்தாரிட்டிஸ் உங்கள்கிட்ட பேட்டன்ட் இருந்தாலும் அந்த மருந்தை மக்கள் பயன்பாட்டுக்கு அலோவ் பண்ணுவாங்க. முதல்ல வெளியில கொடுப்பாங்க, அப்புறம் ஸ்டேஜ் 1 ட்ரையல், ஸ்டேஜ் 2 ட்ரையல், ஸ்டேஜ் 3 ட்ரையல் இருக்கும். ஸ்டேஜ் 1ல 10 பேர்ட்ட கொடுப்பாங்க, ஸ்டேஜ் 2ல 100 பேர்ட்ட கொடுப்பாங்க, ஸ்டேஜ் 3ல 1000 பேர்ட்ட கொடுப்பாங்க. இப்படி எல்லா ட்ரையலையும் தாண்டி வந்தா தான் ஒரு மருந்து மார்க்கெட்டுக்கு வர முடியும். பேட்டன்ட் ஆகி மார்க்கெட்டுக்கு வர்றதுக்கு பல வருஷங்கள் ஆயிடலாம். அப்ப இந்த ஸ்டேஜ் ட்ரையல் எல்லாம் முடிச்சாதான் இந்த கிளினிக்கல் ட்ரையல முடிச்சாதான் ஒரு மருந்து மார்க்கெட்டுக்கு வரும். இந்த கிளினிக்கல் ட்ரையல் டேட்டா இருக்கு பாத்தீங்களா, இதுதான் டேட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டின்னு சொல்றாங்க. கிளினிக்கல் ட்ரையல் டேட்டா என்ன பண்றாங்க அப்படின்னா, இது ட்ரேட் அக்ரிமெண்ட்ல பேட்டன்ட்ல இல்லைனாலுமே என்ன சொல்றாங்க, ஐரோப்பிய யூனியன் மாதிரி இடங்கள்ல 5 to 10 வருஷம் இந்த கிளினிக்கல் ட்ரையல் இருக்கு இல்லையா, அந்த மருத்துவ சோதனையில் உள்ள டேட்டாவையும் 5 to 10 வருஷம் வேற யாரும் அதை எடுத்து பயன்படுத்தக்கூடாதுன்னு அதுக்கும் ஒரு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. அப்ப என்ன ஆகும்,
அந்த பேட்டன்ட் நாளை கேன்சல் ஆனாலும் இவங்க நடத்துற அந்த மருத்துவ பரிசோதனை ட்ரையல்ல உள்ள டாட்டா வேற யாரும் பயன்படுத்த முடியாது. அப்ப அந்த மருந்து வெளியில பயன்படுத்த முடியாது. நீங்க பேட்டன்ட் வாங்கி வச்சிருந்தாலும் அந்த கிளினிக்கல் டாட்டா ட்ரையலும் உங்களுக்கு இருந்தா தான் நீங்க அதை பயன்படுத்த முடியும். அப்ப அந்த கிளினிக்கல் டாட்டா ட்ரையல் இல்லாம பயன்படுத்த முடியாது. இந்த கிளினிக்கல் டாட்டா ட்ரையலுக்கு தான் யூரோப்பியன் மாதிரி பகுதிகளில் 5 to 10 வருஷம் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. இப்ப இந்தியா பொறுத்த நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பேட்டன்ட் வச்சு எப்படி வருது? பேட்டன்ட் நீங்க லைசன்ஸ் ஒரு கம்பெனி லைசன்ஸ் வாங்கிடுறீங்க. லைசன்ஸ் வாங்கி நீங்க அந்த லைசன்ஸை வச்சு ஒரு பெரிய மருந்து ஒரு கம்பெனி ப்ரொடியூஸ் பண்ணி லைசன்ஸ் வச்சு நீங்க ப்ரொடியூஸ் பண்ணலாம். இல்லைன்னா இந்தியாவில் ஒரு வழி இருக்கு. செக்ஷன் 84 ஆஃப் இந்தியன் பேட்டன்ட் ஆக்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, மக்களுக்கு அத்தியாவசியமான தேவை அல்லது ரொம்ப அதிக விலை இருந்தா அதை பேட்டன்ட் இல்லாமையே நீங்க இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்துப்படி இந்தியன் கம்பெனிஸ் ரொம்ப அதிக விலை உள்ள பொருள், குறிப்பாக HIV, ஹெப்படைட்டிஸோட வேக்சின்ஸ், இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாம், கேன்சர் ட்ரீட்மெண்ட்ஸ் கூட சிலது இருக்குன்னு சொல்றாங்க. அது முக்கியமான விஷயங்கள்லாம் என்ன பண்றாங்க, இந்திய கம்பெனிகள் என்ன பண்றாங்கன்னா குறைய விலையில, ரொம்ப குறைய விலையில, கிட்டத்தட்ட 90% குறைய விலையில ப்ரொடியூஸ் பண்ணி இந்திய மக்கள் கொடுக்குறாங்க. அதை வாங்கி மெடிசன், இப்போ MSF சொல்றாங்க, இவங்க அந்த மருந்துகள் எல்லாம் வாங்கி, குறிப்பா இந்தியா ஆன்டி ரெட்ரோ வைரஸ் சொல்றாங்க, HIV மருந்துகள் உலகம் முழுசுக்கும் சப்ளை பண்ற இந்தியாவில தான் பண்றாங்க. இந்த குறைய வரல யாரும் கொடுக்க முடியாது. சரி, பேட்டன்ட் தான் நீங்க இது பண்ணிட்டீங்களே, அப்போ உங்களுக்கு என்ன, நீங்களே ப்ரொடியூஸ் பண்ணிட வேண்டியதானே? ஒன்னு லைசன்ஸ் வாங்கி பண்ணுங்க, இல்லைன்னா 84 செக்ஷன் 84 எக்ஸெப்ஷன் வாங்கி நடத்திட வேண்டியதானே? இந்த டாட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டி உங்களை எப்படி பாதிக்குதுன்னு கேட்டீங்கன்னா பாதிக்கும். நீங்க இந்த மருந்துக்கு பேட்டன்ட் வயலேஷன் கொடுத்தாலும் நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த டாட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டின்னு சொல்ற இந்த டாட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டி இந்தியாவுக்கு அப்ளை ஆகாம இருக்கும்போது என்ன பண்ணாங்கன்னா, அந்த டாட்டாவை அப்படி நீங்க இந்தியாவில் காமிச்சிக்கலாம். அவங்க கஷ்டம் பண்றான் பாருங்க டேட்டா, அந்த டேட்டா வாங்கி பாருங்க சார், கிளினிக் ட்ரையல்ஸ் தான் முடிஞ்சு, இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ் படி இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயோ ஈக்குவலன்ட் ஸ்டடின்னு ஒன்னு மட்டும் இந்தியாவில் நடத்தினா போதும், நீங்க இந்தியாவில் உடனே ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போ இந்த டாட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டினால என்ன வருது, இந்த ஐரோப்பிய யூனியனுக்கும் இந்தியாவுக்கும் இடையில உள்ள அந்த ட்ரேட் டீல் என்ன சொல்றாங்கன்னா, இந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ் டேட்டா இதுவரைக்கும் இந்தியன் கம்பெனிஸ் எடுத்து பயன்படுத்தி உடனே அப்ரூவல் வாங்கிட்டு இருந்தாங்க பாருங்க, அதை கொடுக்க கூடாது. டாட்டா ப்ரொடெக்ஷன் நீங்க கொடுக்கணும், எக்ஸ்க்ளூசிவிட்டி கொடுக்கணும். இப்படி 5 to 10 வருஷம் அவனோட கிளினிக்கல் ட்ரையல்ஸ் நீங்க இந்தியாவில் காமிக்க முடியாது. காமிச்சீங்கன்னா அது தவறுன்னு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு கொண்டு வந்திருக்கதா இந்த இந்திய யூரோப்பியன் ட்ரேட் டீல் இருக்கிறதா அவங்க சொல்றாங்க. யாருக்கும் தெரியாது, பட் ஏன்னா ட்ரேட் டீல் டிஸ்கஸ் தான் இருக்கிறதா சொல்றாங்க. அப்பனா என்ன ஆகும், இந்திய கம்பெனிகள் விலை உயர்ந்த பொருட்களை பேட்டன்ட் நீங்க லைசன்ஸ் புடிச்சு வாங்கினாலும், செக்ஷன் 84 எக்ஸெப்ஷன் நீங்க ப்ரொடியூஸ் பண்ணாலும் கிளினிக்கல் ட்ரையல் டேட்டாவை உங்களால வாங்க முடியாது, நீங்க யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா டாட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டிலையும் கையெழுத்து போட்டுறீங்க. அப்ப 5 to 10 வருஷம் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்ப அத்தியாவசியமான அந்த மருந்துகள்லாம் நீங்க இந்தியாவில ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. பேட்டன்ட் ஆக்ட் உங்களுக்கு ஃபேவரபிளா இருந்தாலும் ட்ரிப்ஸ் பிளஸ்ல டாட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டி உள்ள வரும்போது நீங்க அந்த டேட்டாவை காமிச்சு இந்த மருந்தை இந்தியாவில உடனே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அந்த 5 to 10 வருஷம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அப்போ அந்த எசென்சியல் மெடிசின்ஸ் எல்லாமே காஸ்ட்லியா இருக்கிறது மட்டும் இல்ல, டாட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டி மூலமா நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியாத போது மிக அதிகமான விலை கொடுத்து அந்த ஒரிஜினல் கம்பெனிட்டே வாங்க வேண்டிய நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டுருவோம். இப்ப மார்க்கெட் பார்மசூட்டிக்கல்ல என்ன நிலைமை அப்படின்னா, எந்த ஒரு பொருளையும் அமெரிக்காலயோ வெளிநாடுகள்லயோ தயாரிச்சுட்டா கிட்டத்தட்ட அதுல ரொம்ப விலை கம்மியா இந்தியா ப்ரொடியூஸ் பண்ணி உலக மார்க்கெட்ல உள்ள ஏழை நாடுகளுக்கு கொடுக்குறாங்க. அப்போ வெகு சீக்கிரமாகவே அந்த மருந்துகளும் குறைய விலையில கிடைக்குது. ஆனா இந்த டாட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டி ரூல் வந்துச்சுன்னா என்ன ஆகும், அந்த கிளினிக்கல் ட்ரையலை நீங்க 5 to 10 வருஷம் காமிக்க முடியாது, அந்த மருந்துகளை நீங்க உடனே ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. பேட்டன்ட்டை எக்ஸ்கேப் பண்றதுக்கு இன்னொரு வழி எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா, அதே காம்பவுண்ட் அதே இதை நீங்க நாங்க வேற ப்ராசஸ்ல கண்டுபிடிச்சவங்க மாதிரி சொல்லி கூட பேட்டன்ட் ரெஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க. அப்ப பேட்டன்ட் பிரச்சனையா இருக்காது. ஆனா கிளினிக்கல் ட்ரையல்ஸ் நடத்துங்க சாதாரண விஷயம்ல ரொம்ப கஷ்டம். அந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ் ரொம்ப காஸ்ட்லி ஆகும், செலவாகும். அந்த செலவுகளை நீங்க நடத்தி கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ண முடியாது. அப்ப 5 to 10 வருஷம் நீங்க வெயிட் பண்ணி அந்த எக்ஸ்க்ளூசிவிட்டி படி 5-10 வருஷம் வெயிட் பண்ணி தான் அந்த டேட்டாவை நீங்க வாங்கினீங்க அப்படின்னா அது வரைக்கும் எஃபெக்டிவ் மருந்துகள் நமக்கு கிடைக்காம போயிடும். அல்லது கிடைக்கணும்னா மிக மிக அதிக விலை கொடுத்து தான் நம்ம வாங்க முடியுங்கிற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுருவோம். அப்ப இந்தியாவில் இதுவரைக்கும் உள்ள சட்டங்கள் என்ன நம்மளை காப்பாத்துச்சுன்னா, உலகத்துல எந்த மூலையில எந்த மருந்து கண்டுபிடிச்சாலும் அதை குறைய விலையில் நம் மக்களும் உலகத்துல எல்லா ஏழை மக்களும் அதோட பலனை அனுபவிக்கிறதுக்குள்ள ஒரு வாய்ப்பை இந்த டாட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டி நமக்கு வேண்டாம் நம்ம முடிவு எடுத்த போது நமக்கு கிடைச்ச ஒரு பெனிஃபிட். இது வரைக்கும் உள்ள எல்லா அரசாங்கங்களும் அதுல ரொம்ப தெளிவா இருந்திருக்காங்க. நாங்க அந்த கிளாஸ் அப்ளை பண்ணவே மாட்டோம், நீ என்ன ட்ரையல் எடுத்து அதை அப்படி காமிச்சு இங்க நாங்க அப்ரூவல் கொடுக்கத்தான் செய்வோம், நாங்க அதை யூஸ் பண்ணதான் செய்வோம், உங்களால முடிஞ்சதை பார்த்துக்கோன்னு சொல்லிதான் நம்ம உலகத்துல இது வரைக்கும் இந்தியாவோட எல்லா அரசாங்கங்களும் அதுல இருந்திருக்காங்க. அப்போ அவனோட டாட்டா எக்ஸ்க்ளூசிவ் அவனோட டாட்டா ட்ரையல்ஸை நம்ம எடுத்து ஈஸியா நம்ம பயன்படுத்தி நம்ம மருந்தை உடனே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ MSF என்ன சொல்றாங்கன்னா, இந்த இந்தோ யூரோப்பியன் ட்ரேட் யூனியன் டீல்ல டாட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டி லாவையும் யூரோப் உள்ள கொண்டு வந்துருச்சு. இனி மருந்துகளோட கிளினிக்கல் ட்ரையலை 5 to 10 வருஷம் நீங்க யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணா
அது சட்டப்படி குற்றம்னு சொல்லி இந்த ட்ரேட் டீலை இந்தியா ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப அவங்களோட டாக்டர்ஸ்ல என்ன எழுதுறாங்க, தயவு செய்து நீங்க ஒத்துக்காதீங்க, அப்படி ஒத்துக்கிட்டீங்கன்னா இந்த உலக மார்க்கெட்ல விலை உயர்ந்து கிடைக்கக்கூடிய எசென்சியல் மருந்துகள் எல்லாம் இன்றைக்கு குறைய விலையில இந்திய மக்களும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க, உலக மக்கள் அனுபவிச்சுட்டு இருக்காங்க, அது முடியாமல் போய்விடும். அதனால தயவு செய்து இந்த டாட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டிக்கு நீங்க ஒத்துக்காதுங்கன்னு சொல்லி அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க மத்திய அரசாங்கத்தோட. அப்போ இது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இது நடந்திருக்கா நடக்கலையாங்கிறது இன்னும் யாருக்கும் தெரியல. அந்த ட்ரேட் டீல் பத்தி எல்லா விஷயங்களும் இன்னும் டிஸ்கஷன்ல இருக்கு. ஃபைனலைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டுனாலும் இன்னும் 2 லாயர்ஸும் டிஸ்கஸ் பண்ணி இவங்க யூரோப்பியன் யூனியன்ல பாஸ் பண்ணி அதோட டிராஃப்ட் இன்னும் வெளியில வரல. பட் இந்த ஒரு எச்சரிக்கையை MSF போன்ற ஒரு ரெப்யூட்டட் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க, ஒரு நல்ல பெயர் வாங்கிய ஒரு நல்ல ஒரு NGO வந்து அவங்க ரைஸ் பண்றாங்கன்னா அதை நம்ம கவனத்தில் கொண்டு வந்துதான் ஆகணும். இன்ன வரைக்கும் பாத்தீங்கன்னா மெடிக்கல் கேபிட்டல் ஆஃப் வேர்ல்டு மட்டும் இல்லாம மெடிசன் கேபிட்டல் ஆஃப் வேர்ல்டும் இந்தியாவா தான் இருக்கு. இந்தியா அதுதான் பல மருந்துகள் உலகம் முழுக்க எல்லா இடத்துக்கும் போகுது. இந்த டாட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டி இந்தியாவுக்கு அப்ளை ஆகாதுன்னு நம்ம வச்சிருந்த ஒரே காரணத்தால நமக்கு வியாபாரம் ஆகிறது மட்டும் இல்ல, இந்தியாவில் எல்லா மருந்துகளும் நம் மக்களுக்கு குறைய விலையில கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. நாளைக்கு டாட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டி இந்தியாவுக்கும் அப்ளை ஆகும் நம்ம கையெழுத்து போட்டு ஐரோப்பிய யூனியனோட கையெழுத்து போட்டோம் அப்படின்னா அப்போ நம்மளால் அந்த கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எடுத்து உடனே பயன்படுத்த முடியாது, நம்மளால் மருந்துகளை குறைய விலையில் பயன்படுத்த முடியாது. நம்ம கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எடுத்து திருப்பி ஃப்ரெஷ்ஷா பண்ணோம்னா மருந்தோட விலை கூடும். அப்போ அஃபோர்டபிலிட்டின்னு சொல்லுவோம். ஏழைகளுக்கு கொடுமையான நோய்கள் தாக்கும் போது அந்த மருந்துகளை வாங்கி சாப்பிடக்கூடிய அளவு பணம் இல்லாம போயிடும். அப்போ மருத்துவத்திற்கும் ஏழைகளுக்கும் இடையான தூரம் ரொம்ப 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 அதிகரிச்சிடும். இன்னைக்கு இந்தியாவோட ஸ்பெஷாலிட்டின்னு நம்ம சொல்றதுன்னா எல்லா நோய்களுக்கும் குறைந்த விலையில் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும்னா உலகத்திலேயே சிறந்த இடம் இந்தியா தான் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வெறும் மருந்துகளுக்கு மருத்துவத்துக்கு மட்டும் கிடையாது, மருந்துகளும் இந்தியால சீப்பு, ரொம்ப 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 டேட் சீப்னு சொல்லுவாங்க. வெளியில அமெரிக்கால ஒரு பொருள் மருந்து நீங்க வாங்குங்க, அதோட பல மடங்கு இந்தியாவில் அந்த மருந்தோட விலை கம்மியா இருக்கும். காரணம் என்னன்னா நம்ம இந்த டாட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டி எனக்கு அப்ளை ஆகாது, எனக்கும் அதுக்கு சம்பந்தம் கிடையாது, நான் உன் கிளினிக்கல் ட்ரையல் அப்படியே எடுத்து பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி இந்திய அரசாங்கம் சொன்னதுனாலதான். இல்லை நாளைக்கு டாட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டி நமக்கு அப்ளை ஆகும் அப்படின்னு திருப்பி இந்தியா ஒரு வேளை கையெழுத்து போட்டுச்சுன்னா மருந்துகள் அத்தியாவசிய மருந்துகள் சொல்ற இந்த எல்லா மருந்துகளும் மிகவும் உயிர்கொல்லி நோய்களுக்கும் கொடிய நோய்களுக்கும் உள்ள மருந்துகள் தான் இது மேக்சிமம் இருக்கும். அப்போ அதோட விலை வானளவு உயர்ந்துருச்சுன்னா ஏழை மக்களால் மருத்துவத்தையும் அணுக முடியாமல் அந்த மருந்துகளை வாங்க முடியாமல் ட்ரீட்மெண்ட் இல்லாம அவங்க சஃபர் பண்ணி இறக்கக்கூடிய நிலைமை கூட வரலாம். அதனால இதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு பொய் இருக்குன்னு நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி இந்திய அரசாங்கம் இது இப்பவுமே கைது எடுத்து பார்த்து இதில் ஒருவேளை உண்மை இருக்கும் என்றால் இந்த டாட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டியில கையெழுத்து தயவு செய்து போடக்கூடாது. ஏன்னா நம் நாட்டு மக்கள் இன்றும் 190 பேருக்கு மேல வறுமை கோட்டு கீழே தான், உண்மையான வறுமை கோட்டுன்னு வச்சோம்னா அது கீழே தான் இருக்கிறாங்க. மருத்துவம் நல்ல மருத்துவம் என்ற மக்களுக்கு இன்னும் எட்டாக்கனியாகத்தான் இருக்கின்றது. ஆனா இந்த டாட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டி நம்ம ஒத்துக்கிட்டோம்னா நல்ல மருத்துவம் நல்ல மருந்தும் நம் மக்கள் வாங்கி சாப்பிட முடியாம நோய்க்கு மருந்து இல்லாமல் சாகக்கூடிய ஒரு நிலைமை வரும். இந்திய அரசாங்கத்துக்கு நாங்க வைக்கிற ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான், ஒருவேளை இது MSF சொல்றது உண்மையா இருந்தா தயவு செய்து கையெடுத்து கும்பிட்டு உங்கள்கிட்ட ஒரு இந்திய குடிமகனா கேட்டுக்கொள்கிறோம், இந்த டாட்டா எக்ஸ்க்ளூசிவிட்டி கையெழுத்து போடாதீங்க. அப்படி ஒண்ணு இருந்துச்சா தயவு செய்து அதை நெகோசியேட் பண்ணுங்க. மருந்துகள் என்றைக்குமே நம்ம மக்களால வாங்க முடியாத விலைக்கு போகாத மாதிரி பாத்துக்கங்க. அது உங்களுடைய ஜனநாயக கடமை. மீண்டும் சந்திப்போம்.